இது நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையிலேயே எந்திரிச்சோடனே சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஒரு 1 வீக்காக நல்லா பயங்கர வெயில். அப்புறம் இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கிளைமேட் மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த வெயில் காலத்தில் இடையில இந்த மழை வர்றது சூப்பராக இருந்தது. அப்படி இந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் டீ போட்டு சூடாக. மற்றதெல்லாம் வீட்டில் யாரும் அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது, எதுவும் கிடையாது. டீ குடித்தா கூட அப்படியே வாமிட் எடுக்கிற கேரக்டர்ஸ் தான் இருக்குது வீட்டில். அப்போ எனக்கு மட்டும் போட்டு குடிச்சிட்டு காலையிலேயே எப்பவும் போல் இட்லியை ஊற்றி எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு இந்த நேற்று வாங்கிட்டு வந்த பலாப்பழம் மீது இருந்தது, அதை தான் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதம் இருந்ததை எடுத்து ஒன்றா எடுத்து வச்சிகிட்டு இருந்தேன். பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டிலலாம் பலாப்பழம் கிடைக்கிறதுல இவ்வளோ முழுசாக பழம் கிடைக்கிறதெல்லாம் பெரிய அரிதான விஷயம். அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. எங்கள் அத்தை மாமா கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கிடச்சிது. அப்படின்னாலும் நாங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல்லாம். நீங்களாம் அந்த மாதிரி கொடுத்ததுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் கொடுத்து விடு, பசங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வெயிலில் வர்ற மாதிரி இருந்தது கிளைமேட் மாறி. சரி மிஷினில் போட்ட துணியெல்லாம் எடுத்து காய போடலான்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே காய போடலான்னு சொல்லிட்டு காய போட்டேன். எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மிஷினில் துவைக்கிறேனே. அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் கையில் தான். எங்கள் அம்மா நாங்கள் 3 பேருமே கையில் குளித்த உடனே அப்படியே குளித்து முடித்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டுறணும். அந்த பழக்கம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்தோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. எல்லா துணியும் நம்மளே துவைக்கிற மாதிரி, அது மிஷினில் தான் பட் இருந்தாலும் நம்மளே துவைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துணியை காய வச்சுட்டு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டா நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் இன்றைக்கி வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பாரும் காலிஃப்ளவர் அது பெப்பர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது மட்டும் வச்சு எப்படா சாப்பிட்றதுன்னு யோசிச்சப்போ இதுக்கு முன்னாடி மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன், ஊர்லேருந்து கொண்டு வந்த மாங்காய். சரி அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். நான் தான் செஞ்சேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஊறுகாய். நல்லா இருந்தது சாப்பிட்றப்போ. சரி ஓகே நம்ம நல்லா தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் முடிச்சுட்டு நான் டீயை குடிச்சிட்டு நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு தோசையும் மத்தியானம் வச்சு சாம்பார் மீது இருந்தது. அவங்க தான் சாப்பிட வரலையே, அப்புறம் அதை தான் சாப்பிட்டாகணும் நைட்டுக்கு. நான் ஒரு ஆள் எவ்வளோ சாம்பார் காலி பண்ண முடியும். தோசையும் சாம்பாரும் பெப்பர் ஃப்ரையை சிக்கன் 65 போட்டு கொஞ்சம் ஓரளவு மாடுலேஷன் பண்ணி வச்சுருந்தேன் நைட்டுக்கு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு.